அவன் சொன்னது மேக்ஸிமம் உங்களை காப்பாத்திரும். அப்பா! ஐயோ! அது வார்த்தை கேட்டாவே பயமாயிரும். பயமாயிரும். அவன் சொல்றான் மேக்ஸிமம் இது ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த மாதிரி நெறைய நடக்கும். யாரும் சொல்ல மாட்டாங்க. நியூஸா வராது. அப்படியே மறைச்சிருவாங்க அப்படின்னு. இவங்க இப்ப ஹோட்டல் பண்ண அவன் சொல்றான் தப்பு முன்னாடியே அனுப்பிச்சிருக்கோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க போயிருக்கணும். இப்ப போறோம். ஒரு இடத்துல வந்து செவுரு இருக்கும். ஒவ்வொரு ஏரியா நீங்க போனீங்கன்னா, அந்த ஏரியா போனீங்கன்னா செவுரு இருக்கும். ஒரு கூடாரம் மட்டும் இருக்கும். அதுக்குள்ள போய் நிறுத்திட்டான். நிறுத்தினாலும் அடிக்குது. போட் இங்க இருக்கு. போட்டோட இங்க போகுது அலை. ஐயோ! எப்படி இருக்கும்? அப்போதான் எல்லாரும் கரெக்டா போய் சேர்ந்துட்டா மாலை போடுறோம். முருகனுக்கு மாலை போடுறோம் வேண்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னும் நம்ம கையில இல்ல. இனி கடவுள் காப்பாற்ற வேண்டியது. மிராக்கிள் தான் நடக்கணும் அப்படின்னு. மிராக்கிள் நடந்தா மட்டும் தான் நான் காப்பாற்றுவோம். இப்போ அங்க நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி இது ஓடுது, சுனாமி வருது, அது பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்படியே மெதுவா போறோம். சரி போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா நிக்க முடியாட்டான் சொன்னான். இங்க வந்து தண்ணி அடைச்சிரும். போய் தான் ஆகணும். நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்கட்டான். அப்படியே போட் எடுக்கிறான். போட் எடுத்தா இப்படி போறான். மேல போட்டு மேல இருக்கும்ல ஒரு இது கவரு எல்லாம் பறக்குது பீஸ் பீஸா. கால்வாசி தண்ணி வந்துருச்சு. பட் எவ்வளவு நேரம் என்ன ஆகுன்னா ஆக்சுவலா 40 நிமிஷம் தான். 4 மணி நேரம் கழிச்சு ஒரு ஏஜ்ல வரும்போது ஆப்போசிட்ல இருந்து டிபார்ட்மெண்ட் போய் அந்த டிபார்ட்மெண்ட் வேன் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து எங்களை பிடிச்சி கட்டி எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த 4 வார போராட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மறக்கவே முடியாது. இது வரைக்கும் மறக்க முடியும். இன்னைக்கு நான் யாரே அந்த லைட் மேன் ஆகட்டும் அந்த கேமரா ஸ்டாண்டை பார்த்தா இதை பத்தி தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த மூமெண்ட்ல இருந்து வெளியே கே செல்வராஜ் தான் கேமராமேனு. அவன் எல்லாம் தான் போறோம். எல்லாருமே அப்படி குனிஞ்சு உட்காந்துட்டோம். போனோம்னா ஓகே போகட்டி ஓகேன்ட்டு.